இங்கே நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, பொதுவாக துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கரமாகிறார். இந்த மாதம் 28ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் 23ஆம் தேதி புத பகவான் வக்கரமாகிறார். அப்போ 2 கிரகம் வக்கரம், ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி. அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன், அடுத்து சுக்கிரன், அடுத்து புதன், இந்த 3 கிரகங்களும் 2 ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஆக இது எல்லாமே எதுக்குன்னா, நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது ஏற்ற இறக்கங்கள், நன்மை தீமைகள் கூடுதல் குறைவதற்கான சுச்சுவேஷன் இது இருக்குது. அதனால தான் இந்த மாதம் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால் ஏதாவது நன்மை இருக்கா, அல்லது இந்த கிரகங்களால் நமக்கு ஏதாவது வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கா, அதை மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு என்ன, இதுதான் பார்க்குறோம். பொதுவாகவே உங்களுடைய லக்னத்திலே உங்களுடைய லக்னநாதன் சுக்கிரன் இந்த மாதம் கிட்டத்தட்ட 26ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். இந்த சுக்கிரனுமே ஓரளவுக்கு நல்ல நட்சத்திர வழியாக சஞ்சாரம் பண்ணுறது, எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய தனஸ்தானத்தில், குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், அப்புறம் புதன் இருக்கார், அப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இருக்காங்க. இதெல்லாமே நமக்கு வருமானத்தை ஏதோ ஒரு விதத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க கையில் இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, யாருடைய பணமாக நம்ம கையில் இருப்பதற்கான சூழ்நிலைகள், யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமான வருமானங்கள், இது அத்தனையும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து அது கிடைக்காம இருந்துச்சோ, இந்த மாதம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை எனக்கு லைஃப்பில் முன்னோர்களுடைய சொத்து இல்லைங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக வருமானங்கள் கூடும். இதுக்குமே வாய்ப்பு குறைவுங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக வராத பென்ஷன் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவேட்டி, அரியர்ஸு, இன்சூரன்ஸு, டிவிடெண்ட்டு, இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய